வெல்கம் டு விகேஷ்டிக். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா OnePlus பேட்டரியில் இருக்கிற ஆக்சிஜன் 15 OS ஓட ஃபீச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு மேலும் ஆக்சிஜன் 15ல் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட கண்ட்ரோல் சென்டரோட தீமே மாற்றிருக்காங்க. ஒயிட் அண்ட் பிளாக்ல அப்படியே ஆப்பிள் மாதிரி இருக்குல்ல, அவங்க கிட்ட இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. கண்ட்ரோல்ஸ்லாம் அதே தான், ஆனால் தீம் மதி தான் மாற்றிருப்பாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த OnePlus Pad 2ல் வந்து விட்ஜெட்ஸ் மாற்றிருக்காங்க. மெயின்லி ஐகான்ஸோட ரேடியன்ஸு ஷேடோன்ட்டு ரெண்டு மெயின் தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து ஷேடோ வச்சிங்கன்னா உங்களோட ஐகானோட பேக்ரவுண்ட் வந்து அப்படியே பிளாக் கலரில் மாறிடும், நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் ரேடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கும், ஆனால் கேமராவோட ஐகான் அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சொல்லணும்னா அது ரெண்டுமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ரேடியன்ஸ் டைப் ஐகான்ஸ் வச்சிங்கன்னா உங்களோட கேமரா, ஃபோட்டோஸ், கால்குலேட்டர், செட்டிங்ஸோட தீம்ஸ் அதாவது ஐகான்ஸ்லாம் செம்மையாக மாறிடும். இது மட்டும் இல்லாமல் OnePlus வந்து நிறைய வால்பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்களே பாருங்கள். முன்னாடிலாம் கிளாசிக்குன்ட்டு சொல்லிட்டு ஒரு 19 வால்பேப்பர்ஸ் மட்டும்தாங்க இருந்தது. இப்போது லைவ்னு சொல்லி நிறைய 4 வால்பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க யூனிக்காக. சப்லைன் கிராண்டியர்னு சொல்லிட்டு நல்லா நேச்சர் மவுண்டன் வால்பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்லீக்குன்னு கொடுத்து நிறைய யூனிக்கான கிளாஸ் டைப் வால்பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏரியல் வியூன்னு சொல்லிட்டு உனக்கு போலாரைஸ் எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் இந்த பீச்லேருந்து தண்ணி வர மாதிரி நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. லைட் அண்ட் ஷேடோ சொல்லி லைட் எஃபெக்ட்லேயும் ஷேடோ எஃபெக்ட்லேயும் வால்பேப்பர்ஸ் இருக்குது. காம்போசிஷன் சொல்லி நிறைய ஆர்கிடெக்சரல் வால்பேப்பர்ஸ் தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களோட வால்பேப்பரை நீங்களே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், நீங்களே பாருங்கள். இதில் வால்பேப்பர் செட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டைல்னு இருக்கும். அந்த ஸ்டைலில் உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணும்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நேரோ ரீட், வைட் ரீட், லூமினா, கிரிட் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் லிக்விட் இருக்குது, லிக்விட் டைப்பில் நீங்கள் வால்பேப்பர் வச்சுக்கலாம், வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளர் கூட பண்ணிக்கலாம். கிளாக் ஸ்டைல்ஸ் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். கிளாக் ஃபாண்ட்ஸு, கிளாக்கோட ஸ்டைல்ஸ், அதுக்கப்புறம் கலர், அதுக்கப்புறம் நீங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் வாக் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் டெம்பரேச்சர், இந்த மாதிரி நல்லாயிருக்கு. இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய பேருக்கு தேவைப்படும் வாக்கிங் பண்ணுறவங்களுக்குலாம். அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா OnePlus Pad 2ல் வந்து ஒரு கால்குலேட்டரை வந்து ஒரு ஜாலியான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, ஒரு டைம் பாஸ் ஃபீச்சர். இதில் ஆக்சுவலி என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து உங்களோட கால்குலேட்டரில் 1+ன்னு போட்டு ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா நெவர் செட்டில் அப்படின்னு வருங்க. எப்படி ஜாலியாக இருக்கா? எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் பாஸ் அப்போ நீங்கள் விளையாடிக்கலாம் கேம் விளையாடுறதுக்கு பதிலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாக்கில் வந்து உங்களுக்கு ஆப்பிள்லேருந்து அதே இன்ஸ்பிரேஷனில் வந்து உங்களுக்கு வந்து நிறையா புது ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு. அதில் மெயினாக டைனமிக் ஐலேண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிளாக் ரன் பண்ணிவிட்டு இப்படி வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டைனமிக் ஐலேண்ட் வரும். இதில் வந்து நீங்கள் வந்து என்ன டைம் பார்த்துக்கலாம். ஸ்பாட்டிஃபைலேயும் உங்களுக்கு இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, வேறு லெவல். OnePlus பார்த்தீங்கன்னா ட்ராயிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராலையும் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே போயிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீடச் பண்ணிக்கலாம். ரீடச்னால் உங்களோட ஃபேஸ் எப்படிலாம் இருக்கணும் அந்த மாதிரி ரீடச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. வீடு, வேறு கிரே, கூல், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்துருக்காங்க. வேறு விட்ஜெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விட்ஜெட்ஸுங்க எக்கச்சக்கமாக இருக்குது. கான்டாக்ட்ஸு, ChatGPT, கான்வர்சேஷன்ஸு, க்ரன்ச்சி ரோல், நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்க்ரீன் பார்க்குறீங்க அந்த மினிட்ஸோ ஹார்ஸோ உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ட்ரைவு மெசேஜ் வந்ததுக்கு, அதுக்கப்புறம் ஜிமெயில், உங்களுக்கு ஜிமெயில் என்ன மெசேஜ்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் கூகுள் சர்ச்சு, அதுக்கப்புறம் கூகுள் டிவி, கூகுள் ஹோம், ஸ்டாக் மார்க்கெட் ரிப்போர்ட்டு, அந்த மாதிரி விட்ஜெட்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. ரோட்டீன்ஸு, அட்டக்ளான்ஸு, கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் மேப்ஸ் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ செம்மையான ஃபீச்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MX
எம்எக்ஸ் பிளேயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைலிஷு கிளாசிக்குன்ட்டு 4 விதமாக கொடுத்துருக்காங்க. நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. கூகுள்லேருந்து நீங்கள் ஃபோட்டோஸ் விட்ஜெட்ஸாக வச்சுக்கலாம். டெலிகிராமில் உங்களுக்கு வந்திருக்கு, வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு மழை பெய்யுதுன்னா உங்களுக்கு வந்து விண்டி ஆப்பில் வந்து நீங்கள் விட்ஜெட்ஸ் வச்சு பார்த்துக்கலாம். யூடியூப்பில் சர்ச்சு, ஜூமு அந்த மாதிரி நிறையா வந்திருக்கு விட்ஜெட்ஸில். இது போக தவிர்த்துட்டு இது வந்து ஜஸ்ட் பேட்டா வெர்ஷன். ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா OnePlus Pad 2 வந்து உங்களுக்கு டிசம்பர் மந்த் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கும். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கிள் டு சர்ச் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஏஐ அன்பிளர், உங்கள் ஃபோட்டோ வந்து பிளராக இருந்ததுன்னா நீங்கள் அன்பிளர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. மேபி உங்களுக்கு நிறைய இது தவிர்த்துட்டு ஏஐ ஃபீச்சர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, அதாவது ஒரிஜினல் வெர்ஷனில். ஸோ இப்போவே நீங்கள் பேட்டா வெர்ஷன் அப்டேட் பண்ணக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு பக்ஸ் தான் கொஞ்சம் இருக்கும். நான் வீடியோ போடுறதுக்காக தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் வெர்ஷன் டிசம்பர் மந்த் வந்துடும். யாரெல்லாம் இந்த அப்டேட்காக வெயிட் பண்ணுறீங்களோ கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் கொடுத்துருங்க. பாய்.